ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாணுதலே. நரசிம்ம திருவடிகளை போற்றி. வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம எந்த தலத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய யோக நரசிம்மர் சன்னதி மற்றும் யோக ஆஞ்சநேயர் சன்னதி ஆகியவற்றின் அதனோட ஸ்தல புராணங்களையும் மற்றும் அந்த ஸ்தல சிறப்புகளை பற்றி பார்க்கலாம். இந்த விழியத்தில் தொடர்ச்சியாக வாங்க. இந்த கோயில் புராண காலத்தில் திருக்கடிகை அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு மற்றும் கடிகாச்சலம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. கடிகைன்னா ஒரு நாழிகை நேரம், அதாவது 24 நிமிஷம். 2.5 நாழிகை சேர்ந்துச்சுன்னா அது வந்து 1 மணி நேரம். 1 மணி நேரம்னா 60 நிமிஷம். ஸோ கடிகைன்ற அந்த 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 சொல் மூலியமாக தான் கடிகாரம் அப்படின்ற ஒரு வார்த்தையானது ஏற்பட்டிருக்கு. ஸோ இப்போ கடிகைன்னா 24 நிமிஷம். இந்த மலையில் வந்து 24 நிமிஷம் தங்கி அந்த நரசிங்க பெருமாளை வந்து நம்ம தியானம் பண்ணாலோ இல்லை அவரோட நாமத்தை உச்சரிச்சிருந்தாலோ நமக்கு தேவையானது வந்து கிடைக்கும், உடனே கிடைக்கும். அதுவும் எஸ்பெஷலி இந்த கார்த்திகை மாதத்தில் அவரோட வந்து மலை மேலே இருந்து நம்ம தியானம் பண்ணோன்னா நமக்கு வேண்டியது கிடைக்குன்ற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த கோயிலில் நரசிங்கமூர்த்தி மலை மேல் இருந்து யோகத்தில் இருந்து காட்சி கொடுக்குறாரு. இவர் கார்த்திகை மாதம் மட்டும் வந்து கண் விழித்து பார்ப்பதாக ஒரு ஐதீகம். பெருந்திரளான மக்கள் வந்து அந்த கார்த்திகை மாதத்தில் வந்து அந்த இடத்துல கூடுவாங்க. சுற்றி இருக்கக்கூடிய அந்த சோளிங்கர் ஊரை சுற்றி இருக்கக்கூடிய 150க்கும் 100-180 மேற்பட்ட கிராமங்கள்லேருந்து மக்கள் வந்து அது ஒரு கடமையாக வந்து வருவாங்க அந்த கோயிலுக்கு. அந்த ஊர்க்காரங்க மட்டும் இல்லாமல் மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மக்கள், சென்னை வாசிகள் எல்லாருமே வந்து அந்த 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 கார்த்திகை மாதத்தில் வந்து அந்த நரசிம்மமூர்த்தியை வந்து பார்ப்பாங்க. இப்போ சமீபமாக நான் கார்த்திகை கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் போனேன். பெருந்திரளான மக்கள் கூட்டம் வந்து 7 மணி நேரம் தரிசனமாச்சு. பட் நான் வெகு சீக்கிரமாக போனதுனால என்னால் சீக்கிரமாக பார்த்துட்டு ஒரு 12 மணிக்கெலாம் இறங்கிட்டேன். பட்டு நியூஸ்லலாம் வந்து ஒரு 7 மணி நேரம் வந்து தரிசனத்துக்காக வெயிட் பண்ணதாக சொன்னாங்க. இந்த கோயிலானது சோழ மன்னர்களால் கட்டப்பட்டது. இது 750 அடி உயரத்தில் வந்து காணப்படுது. 750 அடி உயரத்தில் 1305 படிகளை கொண்டதாக இருக்குது. பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறிய மலை ஆஞ்சநேயர் மலை வந்து அது 406 படிகளை கொண்டதாக இருக்குது. அதுக்கான வரலாறு மற்றும் புராணங்களை பற்றி பார்க்கலாம். இந்த சப்த ரிஷிகள் வந்து இங்கே தவம் புரிவார்கள். இந்த மலையில் வந்து தவம் புரிவாங்க. அவங்களோட தவத்தை கெடுக்கிறதுக்கு காலன் கேயன் மற்றும் கும்பாசுரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அசுரர்கள் வந்து அவங்களோட தவஸ்க்கு வந்து இடையூறு செய்வாங்க. அதுக்காக பெருமாள் வந்து என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட சங்கு சக்கர ஆயுதங்களை கொடுத்து அந்த மக்களை வந்து அந்த ரிஷிமார்களை வந்து காக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஆணை கொடுக்குறாரு. ஸோ பெருமாளும் இந்த ஆஞ்சநேயரை வந்து அந்த சங்கு சக்கர ஆயுதங்களை வந்து வச்சு அந்த அசுரர்களை வந்து போரிட்டு வீழ்த்து அந்த ரிஷிமார்களுக்கு வந்து அவங்களோட தவம் வந்து ஈடேறத்துக்கு வழிவகுக்கிறாரு. திருமங்கை ஆழ்வார் வந்து இந்த பெருமாளை வந்து அக்காரக்கனி அப்படின்றார். அக்காரக்கனினா என்ன அப்படின்னா, அந்த பாடலோட விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வெள்ளத்தை வந்து விதையாக விதைச்சி அதுக்கு வந்து தேனை வந்து நீராக ஊற்றி அந்த மரமானது அந்த செடியானது வளர்ந்து அது கனி கொடுத்ததுன்னா எவ்வளோ ஒரு சுவையாக இருக்குமோ, அந்த மாதிரி தன்னோட வேண்டுதல்களை வந்து ஒரு இன்பமான ஒரு சூழ்நிலையை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி வந்து வல்லமை வந்து இந்த நரசிங்கமூர்த்தி கிட்ட இருக்குது. அதனால தான் நாளை என்ற சொல்லுக்கு இடமே இல்லை நரசிங்கனிடத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்றே அப்பொழுதே படி இறங்கும் போதே அவர் பலன் கொடுத்துருவார். அந்த மாதிரி ஒரு கருணாமூர்த்தியாக காணப்படுறார் நரசிங்கமூர்த்தி. நம்ம அந்த கோயிலுக்கு என்ட்ராகிற அந்த கடைகள் தாண்டி போன உடனே அங்கே வந்து பெரிய ஒரு ஆஞ்சநேயரோட உருவம் வந்து சிலை வந்து வைக்கப்பட்டிருக்கு. அது வந்து அந்த குளமானது தக்கான் குளம் அப்படின்னு சொல்லப்படுது. குளத்தில் நீராடிட்டு தான் நம்ம வந்து நீராடுறது, அது அவங்களோட வசதி. நீராடிட்டு மலை ஏறுறது வந்து உத்தமம் அப்படின்றாங்க. படி ஏறக்கூடிய இடத்துல இடதுகை பக்கத்தில் வந்து ஒரு குளமானது காணப்படுது. அது நரசிங்கர் குளம்னு சொல்கிறாங்க. அந்த குளத்துலேயும் வந்து நம்ம அந்த தீர்த்தத்தை எடுத்து தெளிச்சிட்டு நம்ம படி ஏற ஆரம்பிக்கலாம். படியானது கிட்டத்தட்ட ஒரு 1305 படிகள் காணப்படுது. அது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அது வண்டியில் நடந்து போக முடியாதவங்களுக்கு வந்து அந்த டோலின்ற மாதிரி வயது முதிர்ந்தவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் மற்றும் வீசிங் ப்ராப்ளம் இருக்கவங்க இவங்களாம் வந்து அந்த படி ஏற முடியாது. அவங்களுக்காக வந்து டோலிலாம் இருக்குது, அங்கே அமைப்புலாம் இருக்குது, தூக்கிட்டு சுமந்துட்டு போகிற மாதிரி ஒரு அமைப்பு. அதுக்கான தனி கட்டணங்கள் இருக்குது. கட்டணங்கள் கொடுத்து அவங்க கொண்டு போய் மேலே விடுறாங்க. இந்த மலையின் அடிவாரத்தில் பக்தவச்சல பெருமாள் காணப்படுறாரு. அவர் வந்து உற்சவமூர்த்தியாகவும் இருக்கிறாரு. இங்கே இருக்கக்கூடிய நரசிம்மர் வந்து யோக நரசிம்மமூர்த்தியா அக்காரக்கனி திருமுகம் அப்படின்னு சொல்கிறாங்க. விமானமானது சிம்ம கோஷ்டகிருதி விமானம் அப்படின்னு சொல்லப்படுது. தொட்டாச்சாரியர்ன்றவர் வந்து அவர் வந்து ஒரு பக்தர். அவர் வருடம் வந்து காஞ்சி
வரதரை வந்து காஞ்சி வரதராஜ பெருமாளை வந்து தரிசனம் பண்ணுவார். அவரோட வயது மூப்பின் காரணமாக அவரால் அந்த இடத்துக்கு போக முடியல. வரதராஜ பெருமாளுக்கு போக முடியல. மேலே மலையும் ஏற முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாரு. அந்த நிலையில் வந்து காஞ்சி வரதராஜ பெருமாள் வந்து அந்த குளத்து அருகே வந்து கருட சேவை சாதிக்கிறார். கருட சேவை சாதித்து அவருக்கு வந்து காட்சி கொடுக்கறதா சொல்லப்படுது. அவரோட சன்னதியும் அவரோட அமைப்பும் வந்து கீழே வந்து நம்ம அந்த பக்தவச்சல பெருமாளோடவே இருக்குது. தொட்டாச்சாரியார் அதையும் அங்கே நம்ம பார்க்க முடியுது. இது வந்து சித்திரை பெருந்திருவிழா, தங்க கருட சேவை, ராமானுஜர் விழா மற்றும் நரசிம்மர் ஜெயந்தி, வசந்த உற்சவம் இதெல்லாம் இந்த இடத்துல சிறப்பாக நடக்குது. இங்கே வந்து நம்மாழ்வார் திருவிழா வந்து ஆனி மாதம் வந்து சிறப்பாக நடக்குது. மற்றும் கோடை பெருந்திருவிழா அப்படின்னு சொல்லி ஒரு 3 நாட்கள் நடக்குது. ஆதிகேச பெருமாளுக்கு வந்து திருவோண திருவிழா வந்து நடக்குது. மேலும் இங்கே ஆடிப்புறத்துலேருந்து திருவாடிப்புற திருவிழா அப்படின்னு சொல்லி விழாக்கள் எடுக்கப்படுது. ஆடி பௌர்ணமிக்கு அன்னைக்கு கஜேந்திர மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விழாவானது இங்கே நடக்குது. வீதி புறப்பாடு 4 வீதி புறப்பாடுகள் காணப்படுது புரட்டாசி மாதத்தில். ஐப்பசி மாதம் வந்து டோலோத்சவம்ன்றது ஊஞ்சல் பெருமாள் வந்து அந்த ஆடக்கூடிய ஒரு விழாவான சொல்லப்படுது. இதே மாதத்தில் மணவாள மாமுனிகள் விழாவும் மற்றும் தீபாவளி ஆஸ்தானம் அப்படின்ற ஒரு விழாவும் இங்கே நடக்கப்படுது. கார்த்திகை மாதம் முழுவதுமாக சிறப்பாகவே மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். கார்த்திகை தீப திருவிழாவும் இங்கே வந்து விமர்சையாக கொண்டாடப்படுது. மார்கழி மாதத்தில் வந்து பகல் 10 மற்றும் ரா 10 விழாக்கள் வந்து நடத்தப்படுது. வைகுண்ட ஏகாதசியும் விமர்சையாக கொண்டாடப்படுது. ஜனவரி மாதம் முதல் நாள் வந்து திருப்படி பூஜைன்னு சொல்லக்கூடிய அந்த விழாவானது நடத்தப்படுது. திருமாலோட திருத்தலத்தில் அந்த சடாரி வைப்பாங்க. சடாரி வந்து சாதாரணமாக இருக்கும். பட் இந்த இடத்துல வந்து அந்த சடாரியானது வந்து ஆதிசேஷனோட வடிவத்தில் காணப்படும். இந்த சடாரியானது அது வந்து இங்கே ஒரு சிறப்பான ஒரு விஷயம். சிறிய மலையில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரானவர் வந்து யோகா ஆஞ்சநேயர். அவரும் வந்து தவநிலையில் இருக்கிறாரு. சங்கு சக்கரத்தோட 4 திருக்கரங்களோட காட்சி கொடுக்குறாரு. அவரு அசுரர்களை வீழ்த்தின பிறகு பெருமாளோட கட்டளைக்கு இணங்க அங்கே இருந்து மக்களுக்கு அவர் வந்து அருள்பாலிக்கிறாரு. வரக்கூடிய மக்களுக்கு வந்து வேண்டியதை வந்து அருள்பாலிக்கக்கூடிய தன்மையோட யோகா ஆஞ்சநேயராக காணப்படுறாரு. இந்த மலையானது 406 படிகளை உடையதாக இருக்குது. அது இங்கே ஒரு சிறப்பு. இரண்யகசு வந்து அடித்த பிறகு நரசிங்கமூர்த்தி அந்த கோபம் தனியாக இருந்து இந்த மலையில் வந்து அமர்ந்ததாக ஒரு ஐதீகம் காணப்படுது. பிரகலாதன் வந்து தன்னோட நரசிங்கமூர்த்தியோட சாந்த ரூபத்தை வந்து பார்க்கணும்னு விருப்பப்பட்டதாகவும் மற்றும் சப்த ரிஷிகள் சொல்லக்கூடிய வாமதேவர், வசிஷ்டர், பரத்வாஜர், கௌதம ரிஷி போன்றவர்களும் தன்னோட தவம் வந்து இந்த மலையில் வந்து தவம் இருந்து நரசிங்கமூர்த்தியை வந்து தரிசிக்கணும்னு ஒன்று விரும்பினதாக சொல்லப்படுது. மேலும் விஸ்வாமித்திரரும் இந்த மலையில் வந்து தவம் செஞ்சு நரசிங்கமூர்த்தியோட காட்சியை பெற்றதாக வந்து சொல்லப்படுது. இந்த திருக்கடிகை திருத்தலம் மொத்தம் 3 ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டுள்ளது. பேயாழ்வார், நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார் ஆகிய 3 ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டுள்ளது. இதில் திருக்கடிகை திருமாலின் புகழ்பாடும் மொத்தம் 7 பாசுரங்கள் பிரபந்தத்தில் உள்ளன. அவை இப்போது நாம் பார்க்கலாம். எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சித்தூர் டு திருத்தணி நெடுஞ்சாலையில் இந்த கோயிலானது சோளிங்கர் வந்து அமைஞ்சிருக்கு. அரக்கோணத்துலேருந்து பார்த்தோன்னா ஒரு 30 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் தொலைவுலையும், திருத்தணியிலேருந்து பார்த்தாலும் ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் இடையில் காணப்படுது. போக்குவரத்து வசதிகள் இருக்குது, வண்டி வசதிகள் இருக்குது, பஸ் வசதி, ஷேர் ஆட்டோ வசதி எல்லாமே இருக்குது. சர்வஜன் காஞ்சி மகாபெரியின் பாதம் பணிந்து என் பணி தொடரும். வேறொரு பதிவில் மற்றும் ஒரு தலைப்பில் உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயகுமார். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.